अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं धंसजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्ता राधाकान्ता नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्यदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यद्गिरिबातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय। வரவங்க அப்படி வந்து ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பகவத்கீதை அத்தியாயம் 12 ஸ்லோகம் 3-4. ஏத்வசரம் அநிர்தேஷ்யம் அவ்யக்தம் பர்யுபாஷதே சர்வத்ரகம் அசிந்தியம் ச கூடஸ்தம் அச்சலம் த்ருவம் சந்நியம் ஏந்திரியக்ராமம் சர்வத்ர சமபுத்தயக தே பிராப்னுவந்தி மாம் ஏவ சர்வபூத ஹிதேரதாக. ஆனால் தோற்றம் அளிக்காததும் புலன் உணர்விற்கு அப்பாற்பட்டு இருப்பதும் எங்கும் நிறைந்ததும் சிந்தனைக்கு எட்டாததும் மாற்றம் இல்லாததும் நிலையானதும் அசைவற்றதுமான பூரண உண்மையின் அருவத்தன்மையை முழுமையாக வழிபடுபவர்கள் பல்வேறு புலன்களை கட்டுப்படுத்தி எல்லாரிடமும் சமநோக்குடன் பழகி அனைவருக்கும் நன்மை தரும் செயல்களில் ஈடுபட்டு இறுதியில் என்னை அடைகின்றனர். இல்லையா? அர்ஜுனன் கேள்விகள் கேட்கிறார். உருவவாதம் சிறந்ததா அருவவாதம் சிறந்ததா அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த கேள்விக்கு பகவான் பதில் சொல்கிறார். இல்லையா? 2வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபடுவதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்லோகத்தில் ஒரு ஆக்சுவல் அருவவாதி
எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி இந்த ஸ்லோகத்தில் வந்து விளக்கப்பட்டிருக்கு. இப்போ பரமபுருஷ பகவானை நேரடியாக வழிபடாமல் அதே இலக்கினை மறைமுகமான வழிமுறையின் மூலம் அடைய முயல்பவர்களும் இறுதியில் அந்த இலக்கான கிருஷ்ணரை அடைகின்றனர் இல்லையா. இந்த பகவானுடைய அந்த அருவவாதம் பிரம்ம ஜோதியில் வந்து கலப்பது அது பகவானுடைய எதிரிகளுக்கும் கூட அது எளிமையாக கிடைக்கின்றது இல்லையா. வந்து கம்சன் வந்து பகவானை வந்து எப்பவுமே வந்து எதிரியாக எண்ணிக்கொண்டே இருந்தான் இல்லையா. அதுவும் பகவானுடைய பிரம்மஜோதியில் கலப்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லையா, எதிரிகளுக்கும் கொடுக்கப்படுகிறது. இப்போ சிசுபாலன் கூட பகவானை எந்நேரமும் வந்து தவறாக குறை கூறிக்கொண்டே இருந்தார். அப்போ அந்த அஸ்வமேத யாகம் இந்த யுதிஷ்ட மகாராஜா செய்யும் போதும் அந்த ராஜசபையில் வந்து சிசுபாலன் வந்து கிருஷ்ணரை திரும்ப 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 அவதூறு பேசும்போதும் வந்து பகவான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை எடுத்து சிசுபாலனை வந்து கொல்லும் போதும் எல்லாருமே பார்த்து கொண்டு இருக்கும்போது எல்லார் முன்னிலையிலையும் வந்து சிசுபாலனுடைய அந்த உடலில் இருக்கின்ற அந்த தேஜஸ் வந்து பகவானுடைய உடலில் வந்து கலந்தது. எல்லாருக்குமே வந்து ஆச்சரியம், பகவானுடைய எதிரிக்கு எப்படி இந்த ஒரு பாக்கியம் வந்து கிடைத்தது, எவ்வளோ ஒரு ஆச்சரியகரமான விஷயம் அப்படின்னு சொல்லி. அப்போ எதிரிகளுக்கும் இங்கே வந்து பகவான் வந்து எதிரிகளை அழிப்பதும் பக்தர்களை காப்பதும் இல்லையா, அந்த எதிரிக்கும் கூட நன்மைதான் விளைகின்றது இல்லை. இரண்யாக்ஷன் வந்து பகவானை வந்து எப்போவுமே அவதூறு பேசி பகவானோட நேரடியாக போர் செய்தான் இல்லையா. பகவானோடு போர் செய்யணும் அப்படின்னாக்கா அவ்வளவு உயர்ந்த சக்தி வாய்ந்ததாக இருக்கணும் இல்லையா, அவ்வளவு தவ வலிமை இல்லையா. இரண்யகசிப்பு கூட அவ்வளவு தவ வலிமைனா யாராலே அந்த மாதிரி தவத்தை வந்து செய்ய முடியாது. அப்போ அந்த பகவானோட ஈக்குவலாக போர் செய்யணும் இல்லையா. எல்லாரும் யார் பார்க்குறாங்க, அது எல்லாமே வந்து இரண்யாக்ஷனுக்கும் பகவானுக்கும் நடக்கின்ற அந்த போர் வந்து பார்ப்பது தேவர்கள், 33 கோடி தேவர்கள், பிரம்மதேவர், இவங்க எல்லாருமே நின்று பார்க்குறாங்க. ரிஷிகள், முனிவர்கள், வெவ்வேறு கிரகத்தில் இருக்கின்ற எல்லாராலையும் வந்து பார்க்க முடியுது. இப்போ அந்த அளவுக்கு இல்லை இந்த பிரபஞ்சத்திற்கு வெளியிலே வந்து நடக்குது. அந்த அளவுக்கு பகவானோட ஈக்குவலுக்கு போர் செய்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இரண்யகசிப்புக்கு வந்து அந்த சக்தி வந்து இருந்தது. இப்போ அதுதான் அப்போ வந்து அவங்களுக்கும் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த உயர்ந்த இலைக்கு வந்து அடையப்படுது, அவங்களும் ஆன்மீக உயர்ந்த இலைக்கை அடைகிறார்கள். இப்போ இதே மாதிரியே வந்து அப்போ அன்போடு பகவானை நினைக்கிறவர்களுக்கு எவ்வளோ உயர்ந்த நிலை வந்து ஏற்படும். இல்லை சுகதேவ கோஸ்வாமி வந்து பரிசுத்த மகாராஜுக்கு வந்து சொல்கிறார். இப்போ அதுதான் இப்போ வந்து இந்த அருவவாதம் வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்கிறது தான். ஆனால் நம்முடைய உண்மையான இலக்கு என்னென்னா பகவானை வந்து அடைவது. இப்போ அதுதான் நம்மளுடைய உண்மையான ஒரு இலக்கு, அதுதான் நம்முடைய ஒரு உண்மையான இலக்காகவும் இருக்க வேண்டும். ஓகே, இப்போ பரமபுருஷரை நேரடியாக வழிபடாமல் அதே இலக்கினை மறைமுகமான வழிமுறையின் மூலம் அடைய முயல்பவர்களும் இறுதியில் அந்த இலக்கான ஸ்ரீகிருஷ்ணரை அடைகின்றனர். இப்போ பற்பல பிறவிகளுக்கு பிறகு அறிவுள்ள மனிதன் வாசுதேவனே எல்லாம் என்று அறிந்து என்னிடம் அடைக்கலம் புகுகிறார் இல்லையா. வாசுதேவக சர்வம் இது ச மகாத்மா சூதுர்லபக, ரொம்ப அரிதுன்னு பகவானே சொல்லிட்டாங்க இல்லையா. பற்பல பிறவிகளுக்கு பிறகு ஒரு ஞானவான் புரிஞ்சுக்கிறாங்க வாசுதேவக சர்வம் இது, வாசுதேவர் தான் எல்லா காரணங்களுக்கும் காரணம், வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி புரிந்து பகவானிடம் சரணடைகிறார் இல்லையா. ஒரு ஜென்மம் வந்து முடியாது இல்லையா. பகவானை வந்து புரிந்து கொள்ளணும் அப்படின்னாக்கா எத்தனை ஆன்மீகவாதிகள் இருந்து ஆன்மீக பயிற்சிகள் செய்தாலும் பற்பல ஜென்மங்கள் ஆகும் இல்லையா. ஒரு ஜென்மத்தில் வந்து முடியாத காரியம் புரியாது இல்லையா. ஒரு மூத்த பக்தர் வந்து இந்த வார்த்தையை வந்து சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப அந்த வந்து பிடிக்கும். என்னென்னா எதுவுமே இல்லை என்று உணர்ந்த பிறகு உண்டு என்பார் இல்லையா. நல்லா அனுபவித்து உணர்ந்த பிறகு கடைசியில் சொல்லுவாங்க யாருமே இல்லைப்பா, கிருஷ்ணர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள முடியும். அந்த நிலை வந்து எல்லாருக்குமே எப்படி வரும்னா எப்போ எந்த சமயத்தில் வரும், அதுவும் ஸ்ரீமத் பாகவதத்துலேருந்து விளக்கப்பட்டிருக்கு. என்னென்னா ஒரு இளம் வயதில் இருக்கும்போது நமக்கு என்னாகும், பணத்தின் மீது நம்பிக்கை, ஆரோக்கியத்தின் மீது நம்பிக்கை, பலத்தின் மீது நம்பிக்கை இல்லையா. இது எல்லாமே என்னை வந்து காப்பாற்றி விடும், நான் வந்து முன்னேறி விடுவேன், நான் வந்து சரியாயிரும், நான் இது எல்லாமே வந்து இதை வைத்து நான் வந்து என்னை காப்பாற்றிக் கொள்வேன் இல்லை, என்னுடைய நண்பர்கள் வந்து இருக்காங்க, உறவினர்கள் வந்து இருக்காங்க, இது எல்லாமே என்னை காப்பாற்றும், அந்த ஒரு தைரியம் வந்து இருக்கும் எல்லாருக்குமே. பௌதிக உலகத்தில் இதுதான் வந்து ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கையோட எல்லாருமே வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஓடிட்டுருக்கு. ஆனால் அந்த ஒரு கட்டத்தில் இல்லையா 58 வயது ரிட்டையர் ஆன பிறகு அதுக்கப்புறம் வந்து பேங்க் அக்கௌண்ட்லேயும் வந்து
லோன் கேட்டாலும் பேங்க்குக்காரன் கூட வந்து ராங் நம்பர். ஒரு சன்னியாசி வந்து இதுக்கு வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுத்தாங்க இதுக்கு. அதுக்கப்புறம் அப்போ யாராவது வந்து இருக்காங்களா உங்களுக்கு சாட்சி சொல்கிறதுக்கு? உங்களுடைய மகன் இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து லோன் அப்ளை பண்ணுறேன். இல்லை, லோன் இல்லை. ஃபோன் கூட எடுக்க மாட்டாங்க இல்லையா? யாருமே வந்து மதிக்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கவங்க கூட வந்து மதிக்க மாட்டாங்க. பணம் இருக்கிற வரைக்கும் தான் இல்லையா? அப்போ அந்த ஒரு நிலை வர்றதுக்குள்ள நாம் வந்து வீட்டிலேருந்து வெளியே போயிடணுமாமா. அவங்க வெளியே போன்னு சொல்லி சொல்கிறதுக்குள்ள இது எல்லாமே ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதன் மேலே தான் நம்ம முழுமையாக நம்முடைய நம்பிக்கையை வந்து வைக்கின்றோம். அந்த கடைசி காலத்தில் யாருக்குமே வந்து நான் வந்து இவங்களுக்காக நான் வந்து கடுமையாக உழைத்தேன், இவங்களுக்காக செய்தேன், இது எல்லாமே நம்ம மனசில் எல்லாமே செஞ்சு செஞ்சு கடைசியில் வந்து இவங்க நம்மை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதும் அவங்களுக்கு அந்த பார்க்கின்ற சூழ்நிலையும் இருக்காது. பார்க்கின்ற சூழ்நிலை இருந்தாலும் அவங்களுக்கு பார்க்கின்ற மனநிலை இருக்காது இல்லையா? ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தடை. அந்த நேரத்தில் வந்து தோன்றும், நம்ம வந்து பின்னாடி இருந்து இவ்வளோ வருடம் யாருக்காக செய்தோம், யாருக்காக உழைத்தோம், திரும்பி பார்த்தா யாருமே நமக்காக இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு நேரத்தில் வந்து நாம் உணர்வோம், பகவான் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார், நமக்காக கடவுள் இருக்கிறார், நமக்காக துணையாக பகவான் வந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இப்போ அதுவும் உணரலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அந்த ஒரு கடைசி நிமிடத்தில் கடவுளே என்னை வந்து யார் பார்ப்பாங்க இல்லையா? ஆனால் அதுதான் பிரகலாத் மகாராஜ் சொல்கிறாங்க, 5 வயதிலிருந்தே நாம் அதை வந்து பழக்க வேண்டும் இல்லையா? ஒவ்வொரு இதிலே அதான் சொல்லப்படுது, 50 வயது வரைக்கும் வந்து நம்முடைய கடமையை முடித்த பிறகு வானப்பிரஸ்த வாழ்க்கை. கண்டிப்பாக பகவானை வந்து உணர்வதற்காக, பகவானோட அந்த உறவை வளர்த்து கொள்வதற்காக நாம் அதை வந்து வானப்பிரஸ்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டிருக்கு. அதான் 25 வருடம் அப்படின்னு சொல்லி. 25 வருடம் பிரம்மச்சரிய வாழ்க்கை, அடுத்த 25 வருடம் கிரகஸ்த வாழ்க்கை, அடுத்த 25 வருடம் வானப்பிரஸ்தம், அடுத்து சந்நியாசம் அப்படின்னு சொல்லி அதை வந்து பிரிச்சிருக்கு இல்லையா? ஒரு கட்டத்தில் எதுவுமே நம்ம கூட வந்து இருக்காது, எல்லாமே நம்மை விட்டு சென்று விடும், இல்லைன்னா நாம் வந்து அதை விட்டு சென்று விடுவோம். அதற்கு முன்னாடி அந்த சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடியே நாம் பகவானோட அந்த உறவை வந்து வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா எதுவும் நம்மிடம் வந்து நிலையானது கிடையாது இல்லையா? கண்டிப்பாக வந்து அந்த ஒரு நிலை வர்றதுக்கு முன்னாடி நாம் தம்மைத்தாமே நாம் வந்து தயார்படுத்தி கொள்ள வேண்டும் மனதளவில். இல்லை அப்படின்னாக்கா நமக்கு அந்த வேதனை வந்து நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஏன்னா இந்த பௌதிக உலகத்தில் 3 வகை துன்பங்கள், 3 வகை கிளேசங்கள் கண்டிப்பாக வந்து தவிர்க்க முடியாது. பிறப்பு, இருப்பு, முதுமை, நோய். எவ்வளவு உயர்ந்த நபராக இருந்தாலும், எவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும், எவ்வளவு அழகுள்ள நபராக இருந்தாலும் யாருமே இதிலிருந்து மீண்டவர்கள் யாருமே கிடையாது இல்லையா? பிரம்மலோகத்திலிருந்து ஆரம்பித்து பாதாள லோகம் வரை, ஒரு எறும்பு வரைக்கும் இல்லையா, எல்லாருமே இதனுடைய பிடியில் வந்து மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த பௌதிக உலகத்தில் வெளிப்படையாக நடக்கின்ற இந்த மாயா உலகத்தில் அதை வெளிப்படையாக பார்க்கின்ற அந்த ஒரு சூழ்நிலையில் நாம் அதில் வந்து மாட்டிக்கொள்கின்றோம். இந்த சூழ்நிலையின் மூலமாக உண்மையான நம்முடைய நிலை வந்து நமக்கு மறக்கடிக்கப்படுது. அதனால தான் சொல்லப்படுது, திரும்ப திரும்ப அந்த பக்தர்களுடைய சங்கம் அவங்க தான் வந்து நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவாங்க நம்முடைய உண்மையான நிலை. மரணம் எப்போ வேணாலும் வரும் இல்லையா? எல்ஐசிக்காரங்க தான் இது திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இந்த பாலிசி போடுங்க, அவங்க தான் வந்து திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஆனால் பக்தர்கள் வந்து இது எப்போவுமே வந்து ஞாபகம் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அதை வந்து நமக்கு திரும்ப திரும்ப உணர்த்துவாங்க. ஆனால் எந்த நேரத்திலும் மரணம் வரலாம், யாருக்கு எப்போ வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. அதனால ஸ்ரீமத் பாகவதம் பரிசுத்த மகாராஜுக்கு 7 நாள் மரணம், அங்கேருந்து தான் வந்து ஸ்ரீமத் பாகவதமே வந்து தொடங்குது. அப்போ வந்து அதை வந்து நாம் வந்து என்றுமே நினைவுபடுத்தி கொள்ளும் போது நம்மை நாம் அடுத்த பிறவிக்கு, இந்த பௌதிக உலக இந்த துன்பமயமான சூழ்நிலையிலிருந்து நாம் திரும்பி வராததற்காக நம்மை தயார்படுத்தி கொள்ள முடியும். அதான் என்றுமே வந்து அதை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்காக தான் வந்து தூய பக்தர்களுடைய சங்கம் நமக்கு திரும்ப திரும்ப வந்து அது வந்து நமக்கு சாஸ்திரம் வந்து வலியுறுத்துது, பக்தருடைய சங்கத்தில் இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து சில பிரபுபாதர் பாருங்களேன், நமக்கு அந்த சங்கத்திற்காக வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து பகவத்கீதையில் நமக்காக எவ்வளோ விளக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம திரும்ப திரும்ப ஸ்ரீமத் பாகவதம் தினமும் வந்து குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது கண்டிப்பாக நம்ம வந்து படிக்க வேண்டும். ஏன்னா நம்மை நாம் வந்து பாதுகாத்து கொள்வது, நாம் வந்து ஜீவாத்மா, ஆத்மாவை வந்து பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா கலியுகம் இன்னும் போக போக இன்னும் ஒரு மோசமான ஒரு நிலைக்கு தான் வந்து நம்ம பார்க்கிறோம், இப்போவே பார்க்கின்றோம்
இல்லையா? அப்போ நம்மளுடைய சந்ததிகளுக்கு நாம் விட்டு செல்ல வேண்டியது என்னன்னா இந்த ஆன்மீக ஞானத்தை தான். இந்த ஒரு ஞானம் இருந்தது அப்படின்னாக்கா என்ன ஆகும்னா எவ்வளவு ஒரு துன்பத்தில் இருந்தும் நாம் கடந்து விடலாம் இல்லையா? வேற எதுவுமே நம்மை பாதுகாக்காது. இந்த ஞானம் மட்டும்தான் நம்மை எல்லா ஒரு துன்பகரமான சூழ்நிலையிலிருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடியது இல்லையா? ஒரு சூழ்நிலை எல்லாமே நல்லா போகுது இல்லையா? எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க, உடம்பு நல்லா இருக்குது, நமக்கு பணம் வர்றது சரியாக வர்றது, உறவினர்கள் நல்லா பேசுகிறாங்க இல்லையா? சூழ்நிலை எல்லாமே நடக்குது, கரெக்டாக வெயில் அடிக்குது, கரெக்டாக மழை பெய்யுது, எல்லாமே போகும்போது நமக்கு நல்லா இருக்கும். இதில் நமக்கு விலகிருச்சு அப்படின்னாக்கா என்ன ஆகும் இல்லையா? நம்மளுடைய சூழ்நிலை, நம்ம இந்த அனுபவம் நமக்கு எல்லாருமே உணர்ந்திருப்போம். அப்போ பார்க்கும்போது பாருங்கள், அந்த ஒரு சூழ்நிலை அது இது எல்லாமே எதுக்காக கொடுக்கப்படுதுன்னா நமக்கு திரும்ப நம்ம பகவானை உணர்ந்து ஏன் இந்த சூழ்நிலை நமக்கு இருக்குது இல்லையா? யாருமே அந்த கேள்விகள் கேட்பதில்லை. நான் ஏன் இந்த துன்பமயமான சூழ்நிலையில் தள்ளப்பட்டு இருக்கிறேன். அதை யுதிஷ்டிர மகாராஜா கிட்ட தர்மராஜா கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியகரமான விஷயம். ஏன்னா எல்லாருமே மரணம் சம்பவிக்குது இல்லையா? நமக்கு முன்னாடி இருந்தவர்களும் நம்மோட கூட இருந்தவர்களும் போகிறாங்க, நமக்கும் ஒரு நாள் மரணம் சம்பவிக்கும், அதை மறந்துடுறாங்களே எல்லாருமே. இதுதான் ரொம்ப ஆச்சரியகரமான விஷயம் அப்படின்னு சொல்லி தர்மராஜா சொல்கிறாங்க. இப்போ இதுதான் ஓகே. அப்போ அதான் சொல்லப்படுது. அப்போ எல்லா பிறவிகளுக்கும் எல்லா பிறவிகளுக்கும் இல்லை, பற்பல பிறவிகளுக்கு கழிந்த பிறகுதான் வாசுதேவனே எல்லாம், வாசுதேவக சர்வம் இதி அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளும் ஆத்மா சுதுர்லபன் பகவானே சொல்லிட்டாங்க. ரொம்ப துர்லபம் இல்லையா? புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம் இல்லையா? பிரகலாத் மகாராஜா பாருங்க இல்லையா, அவங்க அப்பா எவ்வளவு துன்பம் இல்லையா? ஏன்னா எனக்கு கிருஷ்ணர் மட்டும்தான் இல்லையா? ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, என்ன வேணாலும் நீங்கள் செய்யுங்க, ஓம் நமோ பகவதே வாசுதேவா, கடவுள் இருக்கிறார் இல்லையா? அப்போ அதுதான் அந்த ஒரு நம்பிக்கை, அந்த திடமான நம்பிக்கை இல்லையா? நமக்கு அதில் 1% கூட இன்னும் வரல. நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் இல்லையா? ஹரிதாஸ் தாக்கூர் 21 சந்தையில் பகவானை ஹரிதாஸ் தாக்கூரை அடிக்கும் போதும் எல்லாமே அடித்த பிறகு அவங்களுக்கு உயிரே போகலை. அடித்தவங்க டயர்டாயிட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் எந்திரிச்சு அவங்க ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிக்கிட்டே போகிறாங்க இல்லையா? அப்போ ஒன்று தான், கிருஷ்ணர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு திடமான அந்த ஒரு நம்பிக்கை இல்லையா? இதுக்கு உதாரணங்கள் சாஸ்திரத்தில் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. அம்பரீஷ் மகாராஜா இல்லையா, அவங்க என்ன தவறு செய்தாங்க? எதுவுமே செய்யலை. துர்வாச முனிவர் நான் பிரேக் பண்ணணும், அந்த ஏகாதசி விரதம் இருக்காங்க, பிரேக் பண்ணுறதுக்காக அந்த நேரம் முடிஞ்சிருதே, அவர் அரசர் இதில் விரதத்தை முடிக்கலைன்னா நாட்டு மக்கள் முடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதனால சரி துர்வாச முனிவரையும் அவமதிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு துளி நீர், அது ஒரு பெரிய குற்றமா இல்லையா? அதுக்காக அம்பரீஷ் மகாராஜாவை கொல்வதற்காகவே அந்த பூதத்தை துர்வாச முனிவர் அனுப்பும்போது அம்பரீஷ் மகாராஜா எதுவுமே பண்ணலை, அங்கேயே நின்று இருந்தார். மரணம் எல்லாருக்குமே பொது, இந்த ரூபத்தில் எனக்கு மரணம் வரணும்னா நான் ஏற்றுக்கொள்ள தயார் அப்படின்னு சொல்லி இல்லையா? துர்வாச முனிவர் பாருங்கள், எவ்வளோ யோக சக்தியில் உயர்ந்த நிலை இருந்தாலும் அவருக்கு அந்த சுதர்சன சக்கரம் திரும்பி வரும்போது ஓடுறாரு. 1 வருடம் 6 மாதம் ஓடி போனால் திரும்ப 6 மாதம் ரிட்டர்ன் இல்லையா? இப்போ அதுதான் இப்போ ஒரு தூய பக்தருடைய மனநிலைக்கும் மற்ற ஆன்மீகங்களுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம் இல்லையா? தூய பக்தர் மட்டும்தான் கடவுளை முழுமையாக புரிந்து வைத்து கொண்டு இருக்கிறார். இப்போ அந்த மாதிரி இருக்கின்ற தூய பக்தர் என்னை விட அவர் வழிபாட்டுக்கு உரியவர் அப்படின்னு சொல்லி பகவானே சொல்கிறார் இல்லையா? அப்போ அந்த ஏன்னா பகவான் எல்லா இடத்துலையும் இருப்பதை பக்தர்கள் புரிந்து கொள்கிறார்கள் இல்லையா? ஏன்னா பக்தர் தான் பகவான் தான் எல்லா இடத்துலையும் சூழ்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டோம். நாம் அதை விட்டுட்டு மற்ற எல்லாவற்றிற்கும் நேரத்தை செலவிடுகிறோம். புரிதலுக்காகவும் அதற்குரிய நேரத்தை செலவிடுகிறோம். ஆனால் கடவுளுக்காக உண்மையான நம்முடைய நிலையே அதுதான் உண்மையான உறவு, அதுதான் நிரந்தரமானது. ஆனால் அதை நம்ம மறந்துட்டோம் இல்லை? மூத்த பக்தர் இன்னொரு விஷயம் ரொம்ப அழகாக சொன்னாங்க. உண்மை இருப்பது என்னன்னா, கிருஷ்ணர் இருப்பது உண்மை, ஆத்மா இருப்பது உண்மை, பகவானுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த நித்திய உறவு உண்மை. இது 3 மட்டும்தான் உண்மை இல்லையா? இது எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அமுத வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம், அமிர்த துளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? இதெல்லாமே நம்ம ஏற்றுக்கொள்ளணும். மற்ற இது எல்லாமே பொய். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த எல்லா பொய்யையும் பிடித்து கொண்டு இருக்கிறோம்
ஆனால் உண்மையை வந்து என்ன ஆகுறோம், மறந்துடுறோம். இதுதான் உண்மை. அதான் இங்கே பகவான் வந்து சொல்கிறாங்க, பற்பல பிறவிகளுக்கு பிறகு அறிவுள்ள மனிதன் வாசுதேவனே எல்லாம் என்று அறிந்து என்னிடம் அடைக்கலம் புகுகின்றான். இல்லையா, ரொம்ப இது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா. உடனே எல்லாம் வந்து முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. எவ்வளவுதான் வந்து நம்ம சொன்னாலும் திரும்ப பழையபடி அதே நிலைக்கு தான் நம்ம வந்து போவோம். அதுதான் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாயையினுடைய பிடியில் நாம் வந்து மாட்டிக்கொண்டு இருக்கின்றோம். பாருங்களேன், எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதிலிருந்து வெளியே வர்றதற்காக பகவானுடைய நாமத்தை சொல்லி பகவானுடைய கருணையை நாம் முழுமையாக பிரார்த்திக்க வேண்டும். இப்போ அந்த ஒரு நிலையில் பகவானுடைய கருணையின் மூலமாக நாம் இந்த மாயையிலிருந்து வெளியே வர முடியும் இல்லையா. பகவானே வந்து 7வது அத்தியாயத்தில் நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா. நான் வந்து இந்த மாயை வந்து தெய்வீகி ஏசா குணமயி மம மாயா துரத்தியா மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயா மேதாம் கரந்திதே அப்படின்னு சொல்லி இல்லை. இந்த மாயாசக்தி, என்னுடைய மாயாசக்தி கடப்பதற்கு ரொம்ப ரொம்ப கடினம். ஆனால் யார் ஒருவர் வந்து என்னிடம் சரணடைகிறார்களோ இதை எளிதில் கடக்கலாம் அப்படின்னு சொல்லி பகவானே வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த பகவானுடைய கருணைக்காக வேண்டி நாம் முழுமையாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏன்னா இப்போ இருக்கின்ற எல்லா சூழ்நிலையும் வந்து சரியாக இருந்தாலும் எதுவுமே அந்த ஒரு சூழ்நிலை நம்மை பாதுகாக்காது. உண்மையான அந்த பாதுகாப்பு வந்து என்னன்னா கிருஷ்ணருடைய கருணையை வேண்டுவது தான் இல்லையா. பிரகலாத் மகாராஜா முழுக்க முழுக்க கிருஷ்ணனுடைய கருணையோடு இருந்தது, கருணையை வந்து அதை முழுமையாக நம்பி இருந்ததுனால்தான் எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாக்கப்பட்டார். அந்த மாதிரி திட நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். அதுதான். ஆனால் பிரகலாத் மகாராஜுக்கு வந்த சோதனையெல்லாம் நமக்கு வராது. நமக்கு சின்ன ஒரு சோதனை, சின்ன காய்ச்சல் காது வலி வந்தாலே நாம பக்தி விட்டுருவோம். அதுதான். அது இதே வந்து சில பிரபுபாதருக்கும் இல்லையா நம்ம வந்து பார்க்குறோம். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா வந்து தெரியும் இல்லையா. அவங்களுக்கும் இவ்வளவு சோதனைகள் இல்லையா. ஒன்றே ஒன்று, முழுக்க முழுக்க பகவானுடைய கருணையை முழுமையாக நம்பியிருந்தார். அதுதான். இது எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப கடினம். ரொம்ப இந்த மாதிரி ஒரு மனநிலை வந்து நம்ம கொண்டு வர்றது. ஆனால் அந்த ஒரு சூழ்நிலை ஒரு கட்டத்தில் இந்த ஜென்மத்தில் இல்லை என்றாலும் ஒரு கட்டத்தில் ஒரு ஜென்மத்தில் நம்ம இந்த சூழ்நிலையை நாம் வந்தே ஆக வேண்டும். அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம திரும்பி பகவானிடம் போக வேண்டும் இல்லையா. எத்தனை ஜென்மா இங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்கிறது இல்லையா. வந்து ஒரு மூத்த பக்தர் ரொம்ப அழகாக சொன்னாங்க. என்ன சில பக்தி சித்தா அந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து விளக்குனது என்னன்னா, ஒரு சில ஆத்மா வந்து எத்தனை ஜென்மை ஆகியும் இங்கேயே வந்து சுற்றிக்கிட்டே இருக்குமாமா இல்லையா. திரும்ப வந்து பகவானிடம் போகிறதற்கான அந்த ஒரு மனசே வந்து இல்லை இல்லையா. அப்போ வந்து மாயை வந்து அதற்கு வந்து திரும்ப திரும்ப அதுக்கு தேவையானது என்னமோ இது எல்லாமே கட் பண்ணிடுமாமா மாயை. தேவையானது கூட வந்து கட் பண்ணும்போது அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ளும் இல்லையா அந்த ஆத்மா. அப்போவுமே வந்து வரமாட்டேங்கிறாங்க கிருஷ்ணர்கிட்ட இல்லையா. அப்போ இது எல்லாமே வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீ பிரபுபாதர் வந்து ரொம்ப அழகாக வந்து அந்த பொருளையிலையும் வந்து விளக்கியிருக்காங்க. அந்த சதுஸ்லோகி பாகவதத்துலேயும் ரொம்ப பெரிய விளக்கம் வந்து ஸ்ரீ பிரபுபாதர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்க்கும்போது ஓகே, நம்ம அடுத்து பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் முறையில் இறைவனை அணுகுபவன் புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும், எல்லோருக்கும் தொண்டு செய்ய வேண்டும் மற்றும் எல்லா உயிர்களுக்கும் நன்மை தரும் செயல்களில் ஈடுபட வேண்டும் இல்லை. இந்த ஆர்வவாதத்தை பற்றி வந்து இங்கே விளக்கும் போது அதற்குரிய விளக்கத்தை சில பிரபுபாதர் வந்து இங்கே கொடுக்குறாங்க. இப்போ ஒருவன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை அணுக வேண்டும் என்பதையும் அவ்வாறு இல்லாவிடில் பக்குவமான உணர்வு சாத்தியமல்ல என்பதையும் இதிலிருந்து ஊகிக்க முடியும். பெரும்பாலும் அவன் கிருஷ்ணரிடம் பூரணமாக சரணடைவதற்கு முன்பு ஏராளமான தவங்களை மேற்கொள்ள வேண்டும் இல்லை. இது எல்லாமே அருவவாதம் இல்லையா. அருவத்தை வந்து வழிபடுபவர்களுக்கு இது எல்லாமே வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பக்தர்கள் வந்து ரொம்ப எளிமையானது, இது எல்லாமே தேவையில்லை இல்லையா. பகவானுடைய நாமத்தை சொன்னாலே போதும் இல்லை. இந்த கலியுகத்தில் ஒரே ஒரு தர்மம் வந்து என்னன்னா இதுதான் இல்லையா. எல்லா சாஸ்திரங்களும் திரும்ப 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 சொல்லப்பட்டிருக்கு. ஹரிநாமம் தான் எல்லாத்துக்கும் தீர்வு, அது மட்டுமே வந்து போதும். ஏன்னா இந்த கலியுகத்தில் எல்லாராலையும் எல்லா சாஸ்திரங்களை வந்து படிக்க முடியாது இல்லையா. அப்போ அதனால் இந்த பகவானுடைய நாமம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே எந்த அளவுக்கு நம்மளால் சொல்ல முடியுமோ, எந்த அளவுக்கு நம்பிக்கையோட திட நம்பிக்கையோட சொன்னது. ஏன்னா சில ஹரிதாஸ் தாக்கூர் சொன்ன மாதிரியும் பிரகலாத் மகாராஜா சொன்ன மாதிரி நம்மளால் சொல்ல முடியலைனாலும் நம்ம அந்த அளவுக்கு அந்த நம்பிக்கை வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து நான் பிரார்த்தனைகள் செய்து வந்து பகவானுடைய கருணையை முழுமையாக நம்பி இருக்க வேண்டியதும் அவசியம். அதுதான். இப்போ தனிப்பட்ட உயிர்வாளியினுள் பரமாத்மாவை உணர்வதற்கு பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், இயங்குதல் முதலிய
புலன் சார்ந்த செயல்கள் அனைத்தையும் நிறுத்திவிட வேண்டும். அதன் பின்னர் பரமாத்மா எங்கும் நிறைந்து இருப்பதை அவன் புரிந்து கொள்கிறான். இதனை உணர்ந்த அவன் எந்த உயிரிடமும் பொறாமை கொள்வதில்லை. அவன் மனிதனுக்கும் மிருகத்திற்கும் எந்த வேறுபாட்டையும் காண்பதில்லை. ஏனெனில் அவன் ஆத்மாவை மட்டுமே காண்கிறான், வெளி தோற்றத்தில் அல்ல. ஆனால் சாதாரண மனிதனை பொறுத்தவரையில் அருவ நிலையை உணரும் இந்த வழிமுறை மிகவும் கடினமானதாகும் இல்லையா. இது துருவ மகாராஜாவும் பயிற்சி செய்தது இல்லையா. அஷ்டாங்க யோக பயிற்சி செய்த பிறகு தன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கின்ற பரமாத்மாவை பார்க்கிறார் இல்லையா. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். எல்லாருடைய ஹிருதயத்திலும் பரமாத்மா இருக்காங்க, ஆனால் மறந்துட்டோம் இல்லையா. மூத்த பக்தர் இன்னொரு உதாரணம் சொன்னது ரொம்ப நமக்கு புரிதலுக்கான விஷயம், எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். என்னென்னா, நம்ம வயிற்றுக்குள்ளே எல்லாருடைய வயிற்றுக்குள்ளேயும் புழுக்கள் இருக்குது இல்லையா, அது தெரியும். அந்த புழுக்கள் என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஃபேமிலி இருக்குது இல்லையா, அப்பா புழு, அம்மா புழு, குழந்தை புழு அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த புழுக்களுக்கு தெரியுமா, நம்ம ஒரு உயிருள்ள ஒரு உடலுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த புழுக்கு தெரியாது இல்லையா. அது அங்கே உள்ள அதுவே குடும்பம் நடத்துது, அதுவே சாப்பிடுது, அதுவே இறந்து போகுது, திரும்ப குழந்தை புழு பிறக்குது, இப்படியே வாழுது. அதே மாதிரி தான் இந்த புழு எப்படி உணரலையோ, ஒரு உயிருக்குள்ள ஒரு உடலுக்குள்ளே தான் நம்ம இது எல்லாமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரியாமல் அந்த புழு இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம பகவானுடைய, இது எல்லாமே பகவானுடையது இல்லையா. பகவானுக்குள்ளே தான் நம்ம இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி நாம் அந்த புழு எப்படி உணரலையே அந்த மாதிரி நம்ம உணராத ஒரு நிலையில் நாம் இருக்கின்றோம் இல்லையா. யசோதாமா மண் சாப்பிடும்போது கிருஷ்ணரையுடைய வாய் திறந்து காட்ட அப்படின்னு சொல்லும்போது எல்லா பிரபஞ்சமும் வாய்க்குள்ளே தெரிந்தது இல்லையா. அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே ஒரு பிரபஞ்சம் இல்லையா, அதுக்குள்ளே ஒரு யசோதாமா கிருஷ்ணர் இல்லையா, அதுக்குள்ளே ஒரு வாயிலேருந்து அதுலேருந்து பார்க்குறாங்க இல்லையா, அதுக்குள்ளே பிரபஞ்சம், அதுக்குள்ளேயே யசோதாமா கிருஷ்ணர் வாய் திறந்து காட்டுறாங்க, அதுக்குள்ளே பிரபஞ்சம் இல்லையா. யசோதாமா ஆச்சரியப்பட்டுட்டாங்க இல்லையா. இப்போ அதுதான், அப்போ எல்லா பகவான் இப்படி எல்லா பகவானுடைய அச்சிந்திய சக்தியின் மூலமாக எல்லா இடத்திலும் பகவான் இருக்கின்றார், அதிலிருந்து பகவான் வேறுபட்டும் இருக்கின்றார் இல்லையா. இது புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம். அந்த அச்சிந்திய சக்தியை நாம் புரிந்து கொள்ளும் போது புரிந்து கொள்ள முடியும். அப்போ அதுதான் இங்கே சொல்லப்படுது பாருங்க. தனிப்பட்ட உயிர்வாளியினுள் பரமாத்மாவை உணர்வதற்கு பார்த்தல் ஒரு செகண்ட் இருங்க. ஹரே கிருஷ்ணா. அப்போ இங்கே எல்லா இடத்திலும் பரமாத்மா இருப்பதை நாம் உணர்வது பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், இயங்குதல் முதலிய அந்த புலன் சார்ந்த செயல்கள் அனைத்தையும் நிறுத்திவிட வேண்டும் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அது ரொம்ப கடினம் இல்லையா. அஷ்டாங்க யோகத்தின் மூலமாக இதை பயிற்சி செய்வது. நான் துருவ மகாராஜா அவருடைய எல்லா புலன்களையும் நிறுத்திவிட்டார். அதனால் காற்றினுடைய இயக்கம் கூட இங்கே நின்றுச்சு. தேவர்களால் கூட மூச்சு விட முடியலை. இது எதனால் காரியம், இது எதனால் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க பிரம்மதேவர்கிட்ட போய் கேட்குறாங்க. இதனால் இந்த மாதிரி ஒரு சாத்தியம் நம்மளால், எங்களால் மூச்சு கூட விட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி விட்டார். நம்ம இதில் பார்ப்போம், தியான யோகத்தில் பகவான் சொல்லியிருப்பார் இல்லை, எல்லா புறப்புலன்களின் விஷயங்களையும் உள்ளே நிறுத்தி அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நமக்கு புரியாத காரியம். இதெல்லாமே அஷ்டாங்க யோகத்தில் செய்ய முடியும். ஏன்னா நம்ம வெளிப்படையாக தான் பார்க்குறோம் இல்லையா. கண்ணால் வெளியே பார்க்குறோம், காதால் வெளியே நடக்கின்ற அந்த விஷயத்தை கேட்கின்றோம், வெளியே நடக்கின்ற அந்த ஒரு விஷயத்தை நாம் நுகர்கின்றோம், வெளியே பார்க்கின்ற அந்த விஷயத்தை பேசுகின்றோம். ஆனால் இது எல்லாத்தையும் நாம் என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு நம்ம உள்நோக்கி நம்முடைய பார்வையை செலுத்தும் போது பரமாத்மா இருப்பதை நாம் தரிசனம் செய்ய முடியும். அதான் இங்கே சொல்லப்படுது. அந்த பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், ஏந்தல் இது எல்லா புலன் சார்ந்த செயல்களையும் நிறுத்திவிட வேண்டும். இப்போ அந்த அஷ்டாங்க யோகத்தின் மூலமாக பயிற்சி செய்து துருவ மகாராஜா உள்நோக்கி தன்னுடைய பார்வையை செலுத்தி பரமாத்மாவுடைய அழகை தரிசனம் செய்கிறார் இல்லையா. பகவான் 4 கை விஷ்ணு ரூபத்தில் சங்க சக்கரங்கதை தாமரை, தாமரை போன்ற அந்த ஒரு முகம், தாமரை போன்ற அந்த கைகள், மஞ்சள் வண்ணப்பட்டு பீதாம்பரம் அணிந்திருக்கிறார் இல்லையா. அது அவருடைய தேஜஸ் அவ்வளவு அழகாக இருக்கு, அவருடைய முகம். இது எல்லாமே அந்த அழகை ரசித்து கொண்டு இருக்கிறார். அப்போ இங்கே தேவர்களால் மூச்சு கூட விட முடியலை. எல்லா காற்றின் இயக்கத்தையும் அவர் கட்டுப்படுத்தி விட்டார் இல்லையா. தவ வலிமையால் நம்ம இந்த மாதிரிலாம் செய்ய முடியும். அப்போ பிரம்மதேவர் பகவானிடம் முறையிடும் போது அப்போ பகவான் விஷ்ணு சொல்கிறாங்க, இது துருவனுடைய
தவத்தின் வலிமைதான், அதை வந்து நான் நிறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே போகும்போது அப்போ துருவ மகாராஜா வந்து உள்நோக்கி பார்வையை செலுத்தி எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பரமாத்மாவை இருக்கின்றார். இப்போ அவருடைய அழகை வந்து தரிசனம் செய்யும்போது டக்குன்னு வந்து தரிசனம் வந்து மறைஞ்சிருது. வந்து அவர் திறந்து கண்களை தரிசனம் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கண்களை திறந்து பார்க்கும்போது அதே உருவம் வந்து வெளியே நிற்பதை வந்து பார்க்கின்றார் இல்லையா. இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு காரியம். நமக்கு வந்து இது எல்லாமே வந்து ஒரு புரிந்து கொள்ள வந்து முடியாது. அப்போ வந்து புரிந்து கொள்ள முடியும், எல்லா இடத்துலையும் பகவான் தான் நிறைந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஒரு நிலையில் வந்தும் இந்த உயர்ந்த நிலை இல்லையா, அதை வந்து சில பிரபுபாதர்லாம் அந்த ஒரு மனநிலையில் தான் வந்து பார்க்கிறார். உத்தம பக்தர் அவங்க. ஏன்னா பக்தர்கள்லேயே 3 நிலை இல்லையா, ஆரம்ப நிலை அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த உத்தம அதிகாரி வந்து எல்லா சூழ்நிலையும் இருக்கின்ற வெளிப்படையான ஒரு நிலையை வந்து பார்ப்பதில்லை. எல்லாருடைய ஹிருதயத்திலும் பகவான் பரமாத்மாவாக இருக்கிறார் இல்லையா. வந்து எல்லாருமே ஜீவாத்மாக்கள், பரமனோட ஒரு தொடர்பு கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஒரு மனநிலையிலிருந்து பார்க்கிறார்கள். அதான் வந்து இங்கே சொல்லப்படுது. இப்போ இதனை உணர்ந்தவன் எந்த உயிரிடமும் பொறாமை கொள்வதில்லை இல்லை, எந்த உயிரினும் பொறாமை இருக்காது இல்லை. பௌதிகத்தில் தான் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பொறாமை. ஆனால் அந்த ஆன்மீக தளத்தில் வந்து எல்லாருமே ஜீவாத்மாக்கள் இல்லையா, அங்கே ஏற்றத்தாழ்வு எதுவுமே வந்து கிடையாது. எல்லாருமே பகவானுடைய ஒரு அம்சம் இல்லையா. பௌதீகத்தில் உடலில் தான் வேறுபாடு இல்லையா. நம்ம பார்க்குறோம் இல்லையா, வித்யா வினய சம்பன்னி பிராமணி கவி ஹஸ்தினி சுனிஜெய்வ ஸ்வபாகேஷ பண்டிதா சமதர்ஷினக அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. கற்றறிந்த பண்டிதன், ஒரு நாய், பசு, நாயை தின்பவன், யானை எல்லாவற்றையும் சமநோக்கில் காண்கிறான். எல்லாருமே ஜீவாத்மா தான் இல்லையா. ஒரு கூழாங்கற்களோ ஒரு தங்கமோ கல்லோ எது பார்த்தாலும் எல்லாமே அவனுக்கு சமம்தான் இல்லையா. எல்லா இடத்துலையும் பகவான் தான் நிறைந்து இருக்கிறார். பகவானை மட்டும்தான் பார்க்கிறார், வேற எதையுமே அவர் பார்ப்பதே இல்லை. இப்போ அந்த ஒரு நிலையில் யாரிடம் அவன் பொறாமை கொள்வதில்லை. மிருகத்திற்கும் மனிதர்க்கும் அவன் வேறுபாட்டை காண்பதில்லை. உள்ள இருப்பது ஜீவாத்மா, அவ்வளோதான். உடல் தான் வேறுபாடே ஒழிய ஆத்மா எல்லாமே வந்து ஒன்றுதான். ஏனெனில் அவன் ஆத்மாவை மட்டுமே காண்கின்றான், வெளி தோற்றத்தை அல்ல. ஆனால் சாதாரண மனிதனை பொறுத்தவரையில் அருவ நிலையை உணரும் இந்த வழிமுறை மிகவும் கடினமானதாகும் இல்லையா. பாருங்க, சில பிரபுபாதர் பாருங்க எப்படி வந்து விளக்கியிருக்காங்க. இன்னும் வந்து நமக்கு இதுக்கு விளக்கிக்கிட்டே வந்து போகலாம். அந்த அளவுக்கு வந்து அதில் உள்ள அர்த்தங்கள் வந்து அடங்கியிருக்கு. ஸ்லோகம் 5. क्लेशो अधिगधरस्तेषाम् अव्यक्तासक्तचेतसाम् अव्यक्ता हि गतिर्दुःखम् தேகவத்பிர் எவரது மனம் பரமனின் தோன்றாத அருவத்தன்மையிடம் பற்றுதல் கொண்டுள்ளதோ அவர்களுடைய வளர்ச்சி மிகவும் கடினமானதாகும். அவ்வழியில் முன்னேற்றம் காண்பது உடலை உடையவர்களுக்கு எப்போதும் சிரமமானதாகும் இல்லையா. அர்ஜுனன் கேட்ட கேள்வி, உருவவாதம் சிறந்ததா அருவவாதம் சிறந்ததா? இப்போ வந்து அதுக்கு பகவான் வந்து பதில் சொல்கிறார் இல்லையா. அருவத்தன்மையிடம் பற்றுதல் கொள்வது கண்டிப்பாக ஒரு சிரமம் இல்லையா. இல்லாத ஒரு இடத்தை வந்து நம்ம வந்து தியானம் செய்வது ரொம்ப ரொம்ப கடினம் இல்லையா. நம்ம வந்து பார்க்காத ஒரு இது, உங்களுக்கு எதுவுமே தெரியாதது தியானம் பண்ணுங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு கேள்வி எடும், எதுவுமே தெரியாதுன்னு எதை தியானம் பண்ணுறது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி தான் இப்போ வந்து நமக்கு தெரிந்தது அப்படின்னாக்கா, இப்போ வந்து ஒரு தண்ணியை வந்து நீங்கள் நினச்சிக்கோங்கன்னா தெரியும் எல்லாருக்கும், ஏன்னா தண்ணீர் எல்லாருமே வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. ஒரு பூ, ஒரு தாமரை மலர் நினைச்சுக்கோங்க அப்படின்னாக்கா நமக்கு பார்த்துருக்கோம், நமக்கு அந்த ஒரு அனுபவம் இருக்குது. ஓகே, அதை வந்து தியானம் செய்யலாம். எதுவுமே தெரியாதது, உங்களுக்கு பார்க்காதது, புரியாதது தியானம் பண்ணுங்கன்னா நமக்கு புரியாது. அதுதான் இங்கே சொல்லப்படுது. அப்போ அந்த ஆர்வத்தன்மையை வந்து செய்வது ரொம்ப ரொம்ப கடினம் அது. அப்போ வந்து சில பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க, சிந்தனைக்கு எட்டாததும் தோன்றாததுமான பரமபுருஷனின் அருவத்தன்மையின் பாதையை பின்பற்றும் ஆன்மீகவாதிகள் ஞான யோகிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஏனெனில் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டு கிருஷ்ண உணர்வில் முழுமையாக இருப்பவர்கள் பக்தி யோகிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். இங்கே ஞான யோகத்திற்கும் பக்தி யோகத்திற்கும் இடையிலான வேறுபாடு மிக தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போ ஞான யோகி யாரு, பக்தி யோகி யாரு அப்படின்னு சொல்லி அதற்குரிய டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஞான யோக வழிமுறை இறுதியில் அதே இலக்கிற்குத்தான் ஒருவனை கொண்டு வரும் என்ற போதிலும் அது மிகவும் கடினமான ஒரு முறையாகும். ஆனால் முழுமுதற் கடவுளின் நேரடிய தொண்டில் ஈடுபடுவது பக்தி யோக பாதை உடலை உடைய ஆத்மாவிற்கு மிகவும் எளிமையானதும் இயற்கையானதும் ஆகும்
இல்லையா? கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த பக்தி யோகம் ரொம்ப எளிமையானது இல்லையா? நம்ம வந்து எதுவுமே தெரியாமல் ஒரு ஆர்வத்தன்மையிடம் வந்து நம்ம வந்து தியானம் செய்வது அது வந்து நம்ம கடினமான காரியம் இல்லையா? யாராலையும் வந்து முடியாது. கொஞ்ச நேரம் வந்து நமக்கு எதுவுமே செய்யாமல் எதுவுமே சிந்திக்காமல் ஒரு நிமிடம் கூட நம்மளால் இருக்க முடியாது. ஆனால் இதே வந்து பாருங்கள் பக்தி யோக பாதை இல்லையா? நம்ம வந்து பக்தி செய்யணும். என்ன பண்ணணும்? ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லணும், அவ்வளோதான் இல்லையா? இது ரொம்ப ரொம்ப எளிமையானது இல்லையா? அதனால தான் இங்கே சொல்லப்படுது, ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? 9வது அத்தியாயத்திலும் ராஜவித்யா ராஜகுக்கியம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்வியம் அப்படின்னு சொல்லி செய்வதற்கு ரொம்ப எளிமையானது. இது மிக மிக ரகசியமானது இல்லையா? யார் வேணாலும் எங்கே வேணாலும் செய்ய முடியும் இல்லையா? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரேச்சதி தத்தகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரேதாத்மனக அப்படின்னு சொல்லி ஒரு பூ இலை பழம் இது யார் வேணாலும் பகவானுக்கு அர்ப்பணம் செய்ய முடியும் இல்லையா? அது அன்புடனும் பக்தியுடனும் வந்து செய்ய வேண்டும் இல்லையா? அது பகவான் வந்து ஏற்றுக்கொள்கிறார், அது பக்தி இல்லையா? எல்லாராலையும் பக்தி செய்ய முடியும் இல்லை? ஞானத்தின் பாதை எல்லாருமே பயிற்சி செய்ய முடியாது. ஆனால் இதே வந்து பக்தி யோக பாதை எல்லாராலையும் பயிற்சி செய்ய முடியும். ரொம்ப எளிமையானதும் கூட. வசதி இருக்கிறவங்களும் செய்ய முடியும், எதுவுமே இல்லாதவர்களும் செய்ய முடியும் இல்லையா? ஒரு வாழைப்பழம் அந்த அளவுக்கு வாங்க முடியாத நிலை யாருமே வந்து இல்லை. கண்டிப்பாக அந்த ஒரு வாழைப்பழம் கூட பகவானுக்கு நான் இந்த அர்ப்பணம் செய்ய முடியும். நீர் எல்லா இடத்துலையும் வந்து கிடைக்கும், கிடைக்காத இடமே வந்து கிடையாது இல்லையா? இப்போ ஒரு துளசி இலை ரொம்ப எளிமையானது நம்ம வளர்ப்பதற்கும் பராமரிப்பதற்கும். இப்போ அதையும் பகவானுக்கு வந்து அர்ப்பணம் செய்யும்போது இது எல்லாமே பகவான் ஏற்றுக்கொள்ளும்போது திருப்தி அடைகிறார் இல்லையா? எல்லாராலையும் வந்து ஒரு ரொம்ப வசதியாக இருப்பவர்களிடமிருந்தும் ரொம்ப வசதி குறைவாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் எல்லாராலையும் பக்தி யோக பாதை பயிற்சி செய்ய முடியும். இது ரொம்ப ரொம்ப எளிமையானதும் கூட. முழுமுதற் கடவுளின் நேரடி தொண்டில் ஈடுபடும் பக்தி யோக பாதை உடலுடைய ஆத்மாவிற்கு மிகவும் இயற்கையானதும் எளிமையானதும் ஆகும். அதான் இப்போ பார்த்தோம். இப்போ நினைவிற்கு எட்டாத காலத்திலிருந்து பல்வேறு உடல்களை பெற்று வந்துள்ள ஜீவனால் தான் இந்த உடல் அல்ல என்பதை ஏட்டறிவின் மூலம் புரிந்து கொள்வது மிகவும் கடினம். பாருங்க, நம்ம வந்து உணர்வதுன்னு அப்படின்னு சொல்லலை, சில பிரபுபாதரே விளக்கிட்டாங்க. ஏட்டறிவில் நான் உடல் அல்ல ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஏட்டறிவில் புரிந்து கொள்வதே மிக கடினமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா பற்பல ஜென்மங்களாக நான் இந்த உடல் நான் இந்த உடல் நான் இந்த உடல் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலையிலேயே நம்ம மனநிலை வந்து நம்ம மனசில் ஸ்டோர் பண்ணிட்டோம். ஆனால் உண்மையிலே நாம் யாருன்னா ஜீவாத்மா இல்லையா? பகவத்கீதையில் 2வது அத்தியாயம் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் உடல் அல்ல ஜீவாத்மா இல்லையா? அப்போ அதுதான் நம்முடைய உண்மையான சொரூப நிலை, ஆத்மாவின் நிலையிலிருந்து செயல்படுவது தான். ஆனால் அதை வந்து நம்ம பற்பல ஜென்மங்களாக நான் இந்த உடல் நான் 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 எனது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனநிலையை நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். அதனால் வந்து எத்தனை தடவை கேட்டாலும் நம்ம ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நம்ம அந்த நிலைக்கு வந்து நம்மளால் வர முடியலை. இது பகவானுடைய கருணையால் தான் நாம் வெளியே வர முடியும். பகவானுடைய கருணையை வேண்டி தான் நாம் வந்து பிரார்த்தனை செய்ய முடியும். பகவானுடைய கருணையின் மூலமாக பகவான் நம்மை அதிலிருந்து விடுவிப்பார். இதுதான் வழி, வேற வழியே வந்து கிடையாது. அப்போ பக்தி யோகி கிருஷ்ணத்தின் விக்கிரகத்தினை வழிபாட்டுக்குரியதாக ஏற்கிறான். அதன் மூலம் உடல் சார்ந்த எண்ணங்களை மனதில் தாங்கியுள்ள மனிதனுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபட முடியும். பரமபுருஷ பகவானே அவரது ரூபத்தின் மூலம் கோவிலில் வழிபடுவது சிலையை வழிபடுவதாகாது. சகுண வழிபாடு பரமனை குணங்களுடன் வழிபடுதல், நிர்குண வழிபாடு குணங்களற்ற பரமனை வழிபடுதல் ஆகிய இரண்டிற்குமான ஆதாரங்கள் வேத இலக்கியங்கள் உள்ளன. ஆலயத்தில் உள்ள விக்கிரகத்தினை வழிபடுதல் சகுண வழிபாடாகும். ஏனெனில் பகவான் பௌதிக குணங்களின் மூலம் அங்கே தோற்றம் அளிக்கின்றார். கல், மரம், ஓவியம் முதலிய பௌதிக குணங்களின் மூலம் தோற்றம் அளிக்கும் போதிலும் பகவானது ரூபம் உண்மையில் பௌதிகமானது அல்ல. இது பரமபுருஷரின் பூரண தன்மையாகும் இல்லையா? அப்போ வந்து நம்ம உடலல்ல ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி ஏட்டளவில் கூட நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பதினால் பகவானுடைய விக்கிரக வழிபாடு நாம் திரும்ப திரும்ப வந்து செய்வது இல்லையா? பௌதிக பொருட்களின் மூலமாக பகவான் வந்து எழுந்தருளுகிறார் இல்லையா? கல், மரம், ஓவியம் இப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்தும் இப்போ அதை தொடர்ந்து அந்த பகவானுடைய உருவத்தை நம்ம திரும்ப திரும்ப வந்து பகவானை வழிபாடு செய்யும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து அந்த ஒரு பௌதீக எண்ணங்கள் வந்து மாறி நான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி, ஏன்னா பற்பல ஜென்மங்களாக அதை வந்து நான் வந்து உள்ளே வந்து போட்டுட்டோம் அந்த ஒரு எண்ணத்தை. அப்போ வந்து திரும்ப திரும்ப பகவானை வழிபாடு செய்யும் போது அது எல்லாமே நம்முடைய மனக்கண்ணாடி வந்து தூய்மை அடைந்து ஒரு கட்டத்தில் இங்கே முன்னாடியே பார்த்த முதல் ஸ்லோகத்தில் இல்லையா? வாசுதேவக சர்வம் மீதி சமகாத்மா சூதுர்லபக
துர்லபம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. பகவானை புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதை நம்ம திரும்ப திரும்ப பயிற்சி செய்ய வேண்டும் இல்லையா. எந்த அளவுக்கு நம்முடைய மனக்கண்ணாடியை தூய்மை செய்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் இந்த உடல் சார்ந்த எண்ணத்திலிருந்து நாம் வெளியே வருவோம். இதுதான் வழி. இப்போ அதனால் நமக்கு எவ்வளவு நேரம் கிடைப்பதை நம்ம பகவானை புரிந்து கொள்வதற்காக அதை நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நம்முடைய அந்த ஒரு காலம் ரொம்ப குறைவாக இருக்கு. எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம். அதனால்தான் ஆழ்வார்கள் பாடினார்கள் இல்லையா, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா மரண சமயத்தில் எப்படின்னா குலசேகர ஆழ்வார் சொல்கிறாங்க, கிருஷ்ணத்வதீய பத பங்கஜ பஞ்சராந்தம் அத்தீவமே விஜத்து ராஜஹம்ச பிராணப்பிரயாண சமயே கபவாத பித்தை கண்டாவரோதக விதோ ஸ்மரணம் குதஸ்தே. நான் மரண சமயத்தில் எனக்கு கபம் வாதம் பித்தம் இது எல்லாமே அடைத்து கொள்ளும். அப்போ எனக்கு கிருஷ்ணா அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு தெரியலை. அதனால் நல்லா இருக்கும்போது இப்போதே நான் சொல்லி வைத்தேன். அதனால தான் ஆழ்வார்கள் பாடியது அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு சொல்லி. அதனால் நல்லா இருக்கும்போது எந்த அளவுக்கு பகவானை நினைக்க முடியுமோ நம்ம பகவானை நினைத்து விட்டு பகவானுடைய நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கும் பகவான் சொல்கிறாங்க, யார், பூமி தேவி கிட்ட. ஏன்னா ஒரு பக்தர்கள் வாழ்க்கை முழுக்க பகவானை நினைத்தார்கள். ஆனால் மரண சமயத்தில் சப்போஸ் அந்த கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க, பகவானை நினைக்க முடியலைனாலும் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பகவான் பூமி தேவி கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பக்தர் என்னை நினைக்க முடியாவிட்டாலும் அந்த பக்தரை நான் நினைப்பேன். அப்போது அந்த பக்தன் என்னிடம் விடுவான், என்னுடைய லோகத்தை அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுதான் பகவானுடைய ஒரு காரணியம். அதனால் வாழ்நாள் முழுக்க நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதுதான் நம்ம மரண சமயத்தில் ஞாபகம் வரும் இல்லை. இதுக்கு உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். ஏன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனில் யாருன்னே தெரியாது. இப்போ அந்த இடத்துல பக்தர்கள் புத்தக விநியோகத்திற்காக அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ரயில் நிலையத்தில் இருக்காங்க. அந்த பக்தர் திடீர்னு அந்த மரண படுக்கையில் அங்கே இருக்காங்க. எல்லாருமே சுத்தியில் வந்துட்டாங்க. அப்போ அந்த பக்தருக்கு தெரியும் இல்லையா, ஏன்னா மரண சமயத்தில் நம்ம கிருஷ்ணா அப்படின்னு சொன்னால் கிருஷ்ண லோகத்தை அடைந்துருவோம். ஏன்னா அவங்க பகவத்கீதை படிச்சிருக்காங்க. இப்போ அந்த பக்தர் அந்த நபர்கிட்ட சொல்கிறாங்களாமா, இங்கே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுங்கள். நான் அவங்க இன்னும் வேற ஒரு மொழி, எந்த மொழின்னு தெரியல. அப்போ அவங்க சொல்லும்போது அவங்க மொழியில் என்னமோ அவங்க பேசுகிறாங்க, கேட்குறாங்களாமா. ஆனால் சுற்றியில் இருக்கிற எல்லாருமே சூழ்ந்து கொண்டு இந்த சூழ்நிலை கூட அவங்களுக்கு என்ன அவங்க சொல்ல வர்றாங்கன்னு சொல்லி கூட யாருமே சொல்ல விடலையாமா. இப்போ அது கிருஷ்ணா கிருஷ்ணன் அந்த பக்தர் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, அந்த நபரால் சொல்ல முடியலை. அதுதான் இல்லையா, ஒரு தடவை அந்த நபர் கிருஷ்ணான்னு சொல்லிட்டாங்கன்னா ஆன்மீக உலகம் போயிருக்கலாம், ஆனால் முடியலை. அப்போ அதுதான் நம்ம வாழ்க்கை முழுக்க எதை சிந்திக்கிறோமோ அதுதான் மரண சமயத்தில் நமக்கு வரும். அதனால தான் வாழும்போது எந்த அளவுக்கு பகவானுடைய நாமத்தை பகவானுடைய சேவை நமக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம செஞ்சிடணும் இல்லையா. நம்ம வெளிப்படையாக எவ்வளோ நம்ம நம்முடைய காரியங்கள் எது வேணாலும் செஞ்சாலும் மனதிற்குள்ள பகவானுடைய நாமத்தை, கிருஷ்ணா எத்தனையோ நாமங்கள் இருக்குது இல்லையா, கிருஷ்ணா, கேசவா, மாதவா அப்படின்னு சொல்லி நமக்கு எந்த நாமங்கள் பிடிக்குமோ நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும்தான் நமக்கு நம்மை பாதுகாக்கும். அதுதான். இப்போ பண்படாத உதாரணம் ஒன்று இங்கு கொடுக்கப்படலாம். தெருவிலே நாம் சில தபால் பெட்டிகளை பார்க்கிறோம். நமது கடிதங்களை அந்த பெட்டிகளில் இட்டால் அவை செல்ல வேண்டிய இடத்திற்கு எவ்வித சிரமமின்றி இயற்கையாகவே செல்கின்றன. ஆனால் ஏதாவது ஒரு பழைய பெட்டியிலோ அஞ்சல் நிலையத்திலோ வைக்கப்படாத ஒரு போலி பெட்டியிலோ நமது கடிதத்தை இட்டால் அது போய் சேராது. அதுபோல அர்ச்சா விக்கிரகம் இறைவனது அதிகாரப்பூர்வமான தோற்றமாகும். இந்த அர்ச்சா விக்கிரகம் பரமபுருஷருடைய ஒரு அவதாரம். இவ்வுருவத்தின் மூலமாக இறைவன் சேவையை ஏற்றுக்கொள்கிறார். அவர் சர்வசக்திமான், அனைத்து சக்திகளும் உடையவர். எனவே கட்டுண்ட வாழ்வில் இருக்கும் மனிதனின் வசதிக்காக அவர் தனது அர்ச்சா விக்கிரக அவதாரத்தின் மூலம் பகவானுடைய சேவைகளை ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா. அந்த அர்ச்சா விக்கிரகம் அது பகவானுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் விளக்குறாங்க. என்னன்னா நம்மளுடைய சேவையை அவர் ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா. நம்ம தெரியும் இப்பெல்லாம் இல்லை, முதல்லலாம் தபால் பெட்டி அங்கங்கே வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் போஸ்ட்டு போட்டால் இல்லை கரெக்டாக நம்ம எங்கே போய் சேரணும் அங்கே போய் சேர்ந்துடும். இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் பகவான் விக்கிரகம் ரூபத்தில் அவதாரமாக நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டு பகவானிடம் சமர்ப்பிக்கின்றார்
அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுதான் அர்ச்சாக விக்கிரகம். அதுதான் பக்தருடைய சேவையை ஏற்றுக்கொள்வதற்காக நான் இந்த பௌதிக ரூபத்தில் வந்திருக்கிறார். நான் இல்லை, நாம பௌதிக உடல் தானே எடுத்திருக்கின்றோம் இல்லையா? பௌதிகமானது தான் நமக்கு தெரியும். பௌதிகமானதை வைத்து தான் ஆன்மீகத்தை நாம் புரிந்து கொள்கிறோம் அந்த உதாரணத்தின் மூலமாக இல்லையா? தெரியாத ஒன்றை நம்ம சொல்லி அந்த உதாரணத்தை சொன்னால் நமக்கு புரியாது இல்லையா? அப்போ வானம் பார்க்குறோம் அப்படின்னாக்கா, அப்போ அந்த வானம் எந்த அளவுக்கு எல்லையற்றதாக இருக்குது, அந்த மாதிரி பகவான் எல்லையற்றவர் இல்லையா? அந்த பௌதீகத்தை வைத்து தான் நாம் அந்த உதாரணத்தின் மூலமாக பகவானை புரிந்து கொள்ள முயற்சி செய்கின்றோம். அதுதான் அப்போ நாமளும் அந்த பௌதிக உடல் எடுத்துக்கொண்டு இருப்பதால் அந்த பௌதிகத்தின் மூலமாகவே பகவான் நம்முடைய சேவை ஏற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறார் இல்லையா? பகவான் ஆன்மீகமயமானவர், நாமளும் ஆன்மீகமயமானவர்கள். ஆனால் நாம் பௌதிக ரூபத்தை தான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். பௌதிகத்தை தான் நாம் பார்க்க முடியும், பௌதிகத்தை தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ பகவான் நமக்கு புரிதலுக்காக நம்முடைய சேவையை ஏற்றுக்கொள்வதற்காக பகவான் அந்த பௌதீகத்தின் மூலமாக நமக்காக மற்ற கருணையின் மூலமாக அந்த அர்ச்சா விக்கிரகத்தின் மூலமாக இறங்கி இருக்கிறார். அதன் மூலமாக நம்ம சேவையை ஏற்றுக்கொள்கிறார். அதன் மூலமாக நம்ம திரும்ப திரும்ப அந்த சேவைகள் செய்யும்போது தூய்மை அடைந்து நாம் பகவானை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு அந்த உடல் தளத்திலிருந்து நாம் மேலே செல்ல முடியும். அதுதான் திரும்ப திரும்ப சொல்லப்படுது அந்த விக்கிரக வழிபாடு. அதான் டெம்பிளில் கோயிலில் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், 3 நேரமும் அந்த விக்கிரக ஆராதனை வச்சுருக்காங்க. ஏன் அந்த மாதிரி நம்ம செய்கிறது, அதை நம்ம பார்க்கும்போது, கிருஷ்ணனுடைய அழகை பார்க்கும்போதும் நாம் அது தூய்மையை அடைகின்றோம் இல்லையா? அதை தூய பக்தர்கள், மூத்த பக்தர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக எல்லாருமே மங்களாரத்தி அட்டன் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சில பிரபுபாதரே சொல்லியிருக்காங்க, யார் மங்களாரத்தி அட்டன் பண்ணுறாங்களோ தொடர்ந்து தினமும் அவங்க கோலோகம் செல்வது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ரொம்ப கடினம். நானும் பார்க்குறேன், எல்லா நாள்லையும் பார்க்க முடியலைனாலும் தொடர்ந்து எவ்வளோ வருடங்களாக ஒரே பக்தர் மங்களாரத்தி காலையில் தினமும் எந்திரிச்சு செய்கிறாங்க இல்லையா? அதுதான் இல்லை, பகவான் மேலே அவ்வளவோ ஒரு பிரியம். இப்போ நம்மளால் அந்த ஒரு நிலை கூட நமக்கு வர முடியவில்லை இல்லையாப்பா? அதுதான் இல்லையா? நம்மளுடைய தேவைகளுக்காக அப்படின்னாக்கா நமக்கு அந்த காரியங்கள் செய்ய முடிந்தாலும் காலையில் எந்திரிக்கணும் இல்லையா? அந்த மங்களாரத்தி அந்த ஒரு டைம், ஏன்னா அந்த காலையில் அந்த பிரம்ம முகூர்த்த டைம் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஆன்மீகம் செய்வது மிக உயர்ந்த பலனை கொடுக்கும். தாமோதரர் மாதத்தில் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா எத்தனை பக்தர்கள் அந்த அதிகாலையில் எழுந்து அவங்களுடைய பக்தியை அவங்க ஒரு சரியான விதத்தில் செய்து இல்லையா 30 நாளும் ஒரு கடுமையான விரதத்தை அவங்க மேற்கொள்வாங்க. ஆனால் பகவானை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விரதம் இல்லை, தினமும் அட்டன் பண்ணுறனும், தினமும் கூட செய்கிறாங்க. இந்த காலையில் துளசி ஆர்த்தி நீங்கள் மாயப்பூர் பிருந்தாவன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே இல்லையா, லைவாகவே நம்ம யூடியூப்லேயும் பார்க்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம எப்படியோ வருடத்தில் கண்டிப்பாக நான் பிருந்தாவனம், மாயப்பூர் கண்டிப்பாக அங்கெல்லாம் கண்டிப்பாக போக வேணும். அப்போ போகும்போது நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். நான் அங்கே போனால் எப்படி எந்திரிக்க முடியும்னே நமக்கு தெரியாது, ஆட்டோமேட்டிக்காக எந்திரிக்க முடியும். நாங்கள் ஒரு 10 வருடத்திற்கு முன்னாடி போகும்போது அங்கே பார்த்தோம் இல்லையா, அந்த வெளிநாட்டவர்கள் எல்லாருமே அதிகாலையில் எழுந்து அப்போ அவங்களுடைய துணியை அவங்களே துவைத்து அங்கேயே காய வச்சுருக்காங்க. 5 மணி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அங்கே லேட் நைட், அங்கே ரொம்ப காலையில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எல்லா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு எல்லாருமே மங்களாரத்திக்கு அங்கே நிற்கிறாங்க. பகவான் அந்த கோயிலில் நிற்கிறாங்க. கோயிலில் அவ்வளவு கூட்டம், நிற்க கூட இடம் இல்லை. மங்களாரத்திக்கு எல்லா பக்தர்களும் அங்கே கூடியிருக்காங்க இல்லையா? இதெல்லாமே பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம அந்த கலாச்சாரமே பின்பற்றலை இல்லையா? முக்கியமாக முக்கால்வாசி இருக்கிறது 75% அங்கே பார்த்தோம்னா எல்லாருமே வெளிநாட்டவர்கள் தான். எவ்வளவு பக்திமயமாக எல்லாருமே அந்த நம்முடைய கலாச்சார ஆடை உடுத்தி கொண்டு ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. கையில் குழந்தையாக இருக்காங்க, பரிக்கிரமா நடக்கும் அங்கே. இப்போ அங்கே பார்க்கும்போதும் 10 நாள் 20 நாள் நினைக்கிறேன். இப்போ அங்கே கை குழந்தையோடு எல்லாருமே அட்டன் பண்ணுறாங்க பரிக்கிரமா. அது அதிகாலையில் 2 மணி 3 மணிக்கு எல்லாமே எழுந்து அதுக்குள்ளேயே அவங்க பரிக்கிரமா நடக்குவதற்கு பஸ் வந்துடும். எவ்வளோ 3:30 மணிக்கே எவ்வளோ வந்துடும். அதுக்குள்ளேயே அவங்க ரெடியாகி குளித்து அதுக்குள்ளேயே அந்த பஸ் ஏறி அவங்க போகணும்.
போய் அங்கேருந்து பரிக்கிரமா தொடங்கி வந்து ஒரு 10 மணி 11 மணிக்குள்ளே வந்து